கோவையிலிருந்து கார் மூலமாக முதலமைச்சர் ஈரோட்டில் இந்த வெள்ள பாதிப்புகளை பார்ப்பதற்காக செல்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகள் எந்தெந்த பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்வையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கிறது. அவர் எந்தெந்த பகுதிகளை பார்வையிடுகிறார், அவருடைய அந்த பயண திட்டம் தொடர்பான தகவல்களை விரிவாக சொல்லுங்க. மனோஜ், தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையில் ஈரோடு, நாமக்கல் ஆகிய 2 மாவட்டங்களில் தமிழகத்தில் பெரும்பாலான பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலான நாமக்கல், ஈரோடு ஆகிய 2 மாவட்டங்களில் பார்வையிடுகிறார். நாளை காலை சென்னையிலிருந்து கோவை புறப்படக்கூடிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து வாகனம் மூலமாக சாலை மார்க்கமாக சென்று அங்கு பல்வேறு பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறார். அதன் அடிப்படையில் பவானி, காளிங்கராயன் பாளையம், கருங்கல் பாளையம், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக வெள்ள நீரானது அதிக அளவில் புகுந்திருப்பதால் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளைய தினம் முழுவதும் அந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நேரடியாக சென்று தமிழக முதலமைச்சர் மற்றும் அந்த மாவட்ட அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாளைய தினமே நிவாரணமானது வழங்கப்படும் எனவும் அங்கிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் ஈரோடு, நாமக்கல் ஆகிய 2 மாவட்டங்களே வெள்ளத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையும் இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றை பொறுத்தவரையில் அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவானது நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய 12 மாவட்டங்களுக்கு வருவாய் பேரிடர் ஆணையம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தவும் பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த 2 மாவட்டங்கள் வெள்ளத்தால் அதிக அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. அதன் காரணமாகவே நாளைய தினம் பவானி, கருங்கல் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு நடத்த இருக்கிறார். மனோஜ்.